Hi friends, நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா JavaScriptல callback function பத்தி பார்க்க போறோம். So first of all callback function என்ன and then பாத்தீங்க அப்படின்னா அந்த callback function வந்து எப்படி வர்க் ஆகுது சோ அப்படிங்க பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். So first பாத்தீங்க அப்படின்னா callback function அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து callback function அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஃபங்க்ஷன் குள்ளற இன்னொரு ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணி சோ அத ப்ராசஸ் பண்றதா பாத்தீங்க அப்படின்னா callback function நம்ம சொல்வோம். So for example பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். So நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா யூசர் கிட்ட இருந்து ஒரு நேம் நம்ம கெட் பண்ண போறோம். கெட் பண்ண நேம் வந்து டிஸ்ப்ளே பண்ண போறோம். சோ அது எப்படின்னு பாத்தீங்க அப்படினா callback function யூஸ் பண்ணி நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோம். சோ அத பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட இன்புட் கெட் பண்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றேன். சோ அதுக்கு வந்து இங்க ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் நேம் பாத்தீங்க அப்படினா யூசர் இன்புட் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். சோ இப்போ நம்ம கெட் பண்ண நேமை டிஸ்ப்ளே பண்றதுக்காக பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணலாம். சோ அதுக்காக பாத்தீங்க அப்படினா இங்க வந்து ஃபங்க்ஷன் இங்க டிஸ்ப்ளேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். சோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படினா யூசர்ட்ட நேம் கெட் பண்ணனும். அதுக்காக வந்து இப்போ யூசர் இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து இங்க கால் பண்ண போறேன். ஓகேங்களா? சோ இப்போ நான் கால் பண்றேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா இப்போ இந்த யூசர் இன்புட்ல வந்து நம்ம நேம் கெட் பண்ணனும். சோ அதுக்காக பாத்தீங்கன்னா இங்க ஒரு கான்ஸ்ட் அப்படிங்கிற டைப்ல வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். டேட்டா ஈக்குவல் இப்போ prompt அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்றேன். ஏனா promptல தான் நம்ம வந்து வேல்யூ கெட் பண்ண போறோம். அதுக்கு prompt ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா இங்க வந்து ஒரு மெசேஜ் நான் கொடுத்துக்கிறேன். சோ enter your name. சோ enter your name. சோ இப்போ நம்ம நேம் கெட் பண்ணி டேட்டா அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா யூசர் இன்புட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ப்ளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் வந்து இங்க நான் பாஸ் பண்றேன். சோ இதான் பாத்தீங்கன்னா callback function அப்படிங்கிறது. இப்போ யூசர் இன்புட்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அப்ப இந்த ஃபங்க்ஷன் குள்ள பாத்தீங்க அப்படினா இந்த டிஸ்ப்ளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து இங்க நான் பாஸ் பண்றேன். அப்ப பாஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் எங்க போகும்னா இந்த யூசர் இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு போகும். சோ இங்க வந்து ஒரு வேரியபிள் நேம் வச்சு நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்னா callbackனு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சு நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டிஸ்ப்ளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்களா இங்க வந்து callback அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். சோ கால் பண்ணும்போது டேட்டா அப்படிங்கிற வேரியபிள் இங்க பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்ப இங்க வந்து இந்த callback அப்படிங்கிற நேம் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க பாருங்க. அது வந்து நெசசரி கிடையாது. நம்ம வந்து நேம் என்ன வேணா வச்சுக்கலாம். நான் வந்து callbackனு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். சோ அது மூலமா இந்த டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். அப்ப நீங்க callback அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா நமக்கு டேட்டா எங்க போகும்னா நமக்கு இந்த டிஸ்ப்ளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். ஏன்னா இந்த callback அப்படிங்கிற வேரியபிள் தான் பாத்தீங்கன்னா நமக்கு டிஸ்ப்ளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. அப்ப நீங்க டைரக்டா இந்த callback ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். சோ அப்படி கால் ஆகும்போது என்ன பண்ணிருக்கேன்னா இங்க டேட்டா அப்படிங்கிற வேரியபிளை வந்து இங்க ஆர்குமென்ட் நான் பாஸ் பண்ணிருக்கேன். அப்ப இங்க ரிசீவ் பண்ணனும் பாத்தீங்களா? சோ அதுக்காக வந்து இங்க டேட்டா அப்படிங்கிற நேம்லயே வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நம்ம வந்து நேம் வந்து என்ன வேணா கொடுத்துக்கலாம். சோ அது வந்து யூசர் டிஃபைன் தான். நான் டேட்டா அப்படிங்கிற நேம்லயே வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். சோ இப்போ நம்ம இது வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்றேன்னா அலர்ட்ல டிஸ்ப்ளே பண்றேன். சோ அலர்ட்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இங்க பேக்டிக் நான் கொடுத்துக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இங்க வந்து நேம் நான் கொடுக்கிறேன். ஓகேங்களா? நேம் வரணும். சோ அதுக்கு அப்புறம் ஒரு டாலர் சிம்பிள் நான் கொடுத்துக்கிறேன். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கெட் பண்ண டேட்டா வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்ப இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா யூசர் இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இங்க யூசர் இன்புட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த டிஸ்ப்ளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஆர்குமென்ட்டா பாஸ் பண்றேன். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா callback function அப்படிங்கிறது. அப்ப நமக்கு வந்து யூசர் இன்புட் ஃபங்க்ஷன் போகும்போது callback அப்படிங்கிற நேம்ல இந்த டிஸ்ப்ளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட்ல இருந்து நேம் கெட் பண்ணி அது டேட்டாங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்ப நீங்க callback அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணும்போது டைரக்டா வந்து நமக்கு டிஸ்ப்ளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா callback ஃபங்க்ஷன்ல வந்து நமக்கு டிஸ்ப்ளே அப்படிங்கிற வந்து ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணும்போது டேட்டா வேல்யூ நான் பாஸ் பண்ணி அதை வந்து டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன்ல ரிசீவ் பண்ணிக்கிறேன். சோ அதை வந்து அலர்ட்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்போ இந்த ஃபைலை நான் சேவ் பண்றேன். சோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க என்டர் யுவர் நேம் சொல்லி கேட்கும். நான் என்ன பண்றேன்னா இங்க சத்யான்னு சொல்லிட்டு நேம் கொடுத்து ஓகே பட்டன் பிரஸ் பண்றேன். இப்போ அலர்ட்ல பார்த்தீங்கன்னா நேம் வந்து சத்யா சொல்லி ஒரு டிஸ்ப்ளே இருக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னா நம்ம ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இங்க வந்து கோலனுக்கு அப்புறமா நான் வந்து ஸ்பேஸ் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை நான் சேவ் பண்றேன். ப்ராம்ப்ட்ல போயிட்டு நேம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சத்யா நான் கொடுக்குறேன். சத்யா. இப்போ ஓகே பட்டன் பிரஸ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நேம் வந்து சத்யாங்க டிஸ்ப்ளே இருக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு அலர்ட்ல வேணாம் இங்க வந்து பாடியிலே டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா சோ நம்ம அதுவும் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா இது கமெண்ட் பண்ணிட்டு இங்க வந்து document.write அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன். சோ இதுல வந்து ஜஸ்ட் h2 டேக் வந்து ஓபன் பண்ணிட்டு இந்த h2 டேக் வந்து இங்க க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்கார்டினேஷனுக்காக ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா அப்படிங்கிற நேம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நேம், இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா HTML என்டிட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏதோ மார்க்காக 8594 சொல்லிட்டு HTML என்டிட்டி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன், ப்ராம்ப்ட் வரும். இந்த ப்ராம்ப்ட்டில் போயிட்டு ஜஸ்ட்டு குமான்னு சொல்லிட்டு நேம் கொடுக்குறேன். ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேம் வந்து குமான்னு சொல்லிட்டு நமக்கு பாடியில் டிஸ்பிளே ஆகிடும். ஓகேங்களா? இப்போ அகைன் ரன் பண்ணுறேன், நேம் வந்து சத்யானா கொடுக்குறேன். ஸோ இப்போ அகைன் ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு நமக்கு நேம் வந்து சத்யான் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இந்தமாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா கால் பேக் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ யூஸரோட இன்புட் வந்து நம்ம கெட் பண்ணி அதை வந்து சம் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா சம்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷன் டிஸ்பிளேன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து வேல்யூவை ஆட் பண்ணுறதுக்காக வந்து 2 பேராமீட்டர் நான் பாஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50 அப்படிங்கிற வேல்யூ நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 16 சொல்லிட்டு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இந்த 2 வேல்யூ நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ இது வந்து கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால இப்போ சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணும்பொழுது டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனையும் என்ன பண்ணுறேன்னா ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த பேராமீட்டர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிசீவ் பண்ணணும். இங்கே வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியாச்சு. இது என்ன பண்ணலாம்னா இந்த சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து வேல்யூ 1 அப்படிங்கிற வேரியபிளை ரிசீவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வேல்யூ வந்து வேல்யூ 2ன்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ணிக்கிறேன். தேர்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபங்க்ஷனை நம்ம பாஸ் பண்ணிக்கிறதுனால இங்கே வந்து கால் பேக் அப்படிங்கிற நேமில் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதுக்காக வந்து லெட் கொடுத்துட்டு இங்கே வந்து அவுட் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏன்னா அவுட்புட்காக வந்து OET அவுட்னு சொல்லிட்டு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து வேல்யூ 1 ப்ளஸ் வேல்யூ 2 வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த ரிசல்ட் டிஸ்பிளே ஆகணும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த கால் பேக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கிறேன். கால் பேக் ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு இங்கே அவுட் அப்படிங்கிற வேரியபிளை வந்து இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன் ஆர்குமெண்ட்டாக. அப்போ டிஸ்பிளேல போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த அவுட் அப்படிங்கிற வேரியபிளை நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து அவுட்னு சொல்லிட்டு அந்த வேரியபிளை ரிசீவ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து H2 டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த அவுட் அப்படிங்கிற வேரியபிளை வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து அவுட் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து நேம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து சம்முன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நமக்கு ஏரோ மார்க் வேணும்னா நம்ம அந்த HTML என்டிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 8594. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து டாலர் இல்லை அண்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அவுட்புட்டில் பண்ணால் நமக்கு 110 சொல்லிட்டு நமக்கு அந்த ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து 60 and 60 கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து 120 சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் வந்துருக்கும். இதுவே நான் 3 வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து 100 நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நாங்கள் வேல்யூ 3ன்னு சொல்லிட்டு வேரியபிளை ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டு வேல்யூ 3 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 220 சொல்லிட்டு நமக்கு அந்த ரிசல்ட் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்து கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் கால் பேக் ஃபங்க்ஷனா என்ன, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த கால் பேக் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது ஸோ அப்படின்னு பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல பேர் பார்க்கலாம். ஸோ அண்ட் தென் பை.